உங்களுக்காக மக்கள் செல்வாக்கு பெருகுன்னு சொன்னா 150 சீட்டை ஜெயிச்சிருக்கணும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கூட ஜெயிச்சாரு, தனி மெஜாரிட்டி இல்ல. புரட்சித் தலைவர் அம்மா கூட ஜெயிச்சாங்க, தனி மெஜாரிட்டி இல்ல. எடப்பாடியாரு இடைத்தேர்தலில் தனி மெஜாரிட்டி ஜெயிச்சு ஆட்சி தக்க வச்சாரு. நீங்க என்ன தனி மெஜாரிட்டி 108 ஜெயிச்சீங்க, ஒரு விஷயம் பண்ணீங்க 107. திமுக ஜெயிச்சு 5 வச்சு கூட்டு வச்சு ஆட்சி அமைச்சிருக்கீங்க. இந்த ஆட்சியை வச்சுக்கிட்டே கருவில் காட்டமா இவ்வளவு ஆட்டம் தேவையான என்ன நடந்து போச்சுங்க? 10 வருஷம் வந்திருக்கீங்க எடப்பாடியாரு, 5 வருஷம் முதலமைச்சருங்க. ஸ்டாலின் வந்து மேயருங்க, 5 வருஷம் முதலமைச்சருங்க, 5 வருஷம் துணை முதலமைச்சருங்க. கொத்து கொண்டா போராட்டம் இல்ல பேசலாமா? இது நியாயமா? ஒரு முதலமைச்சர் இருக்கக்கூடியவங்கள நான் 5 நிமிஷம் பேசுறதுக்கே குளத்தூர்ல கொத்து கொண்டா போட்டாங்க, இப்படி சொல்லலாமா? நான் ஸ்டாலினை கடுமையா விமர்சனம் பண்ணிருக்கேன், அரசியலே விமர்சனம் பண்ணிருக்கேன், எங்கள் தலைவர் எடப்பாடியாரை பேசுறதுக்கு பதிலடி கொடுத்திருக்கேன். ஆனால் அவமானமாக பேசவில்லை. கொத்து கொண்டா போட்டேன்னு சொல்றீங்களே, அதிமுக தூர்ந்து போன வச்சுக்கிறீங்களே, இவங்க அது தீய சக்தியா, நம்ம தூர்ந்து போன சக்தியா, இவங்க தூய சக்தியா? என்னடா நீங்க பக்கடா இருக்கீங்க? மத யானைக்கு ஒப்பான திமுகவையே நாங்க ஆட்டி அடக்கினாலும் உனக்கா வழங்கப்படும். நீ எங்க பண்ணிடுவ? உங்களால எங்க செய்ய முடியும்? எங்க பண்ண முடியும்? நீங்க எது பண்ண முடியுமா? அண்ணாதிமுக தொடர அன்னைக்கு ஆள முடியுமா? முடியவே முடியாது. அன்புக்கு கட்டுப்படுவான், அன்புக்கு அவர் அடிங்க, அரசியல யாரும் அடிக்க மாட்டோம். இன்னைக்கு தாவேகாவுடைய தொண்டர்கள்லாம் ஏதோ எதுவும் மிகப்பெரிய சக்தி நாடு ஆளுநர் மாதிரி நினைச்சிட்டு அங்கெங்கே கூட்டம் போட்டு பேசிட்டு, நீ கவுன்சில் சிவகாசி, நீ எந்த கவுன்சில், நீ எந்த மாதிரி கவுன்சில் இல்லை வாங்கப்பா, நீ வந்து நில்லுங்க மாப்பிள்ள, நீ உங்களுக்கு உள்ளாட்சி தான் வச்சுக்க கூடாது. அங்கங்க ஆளை பார்த்தா ஓட்டு போடுவான், ஆளவே பார்க்காம ஓட்டு போட்டு ஒரே தேர்தல் எனக்கு தெரிய சுதந்திரத்திலிருந்து இந்த தேர்தல் தான் ஆளவே பார்க்காம என்ன மெட்ராஸ்ல ஒருத்தர் திருச்சியில் நிற்கிறார் சின்னத்துல, அவங்க தான் இப்ப அங்கத்தில் வந்து அவங்க பூஸ் மாதிரி அடையிறாங்க. அவங்க பூஸ் மாதிரி போயிட்டு சிறுநேரத்துல போய் முறுக்கு வைக்கிறாங்க கோயில் முன்னாடி. முறுக்கை எடுத்துட்டு எப்ப சுட்டுது, எப்படி சுட்டுது, எப்படி சுட்டுறீங்க? அது முறுக்காரே போராட்டம் போட இடத்த போறாங்க. ஒரு மந்திரி செய்யற வேலையாக திருச்சத்துல போய் லண்டன் தூக்கிட்டான். லண்டன் எடுத்துட்டு லண்டி என்ன வேலை? அவரை மிரட்டுறது. என்னப்பா நாட்டை உங்களுக்கு சிவில் சக்கரவர்த்தி அறிவீங்களா? இந்த நாட்டை உங்களுக்கு எழுதி கொடுத்தாங்களா? எந்த நேரம் ஸ்டாலினுக்கு கோபம் வருதோ அந்நேரம் ஒரு ஆட்சி கொடுக்கும். அவருக்கு கோபம் வரணும், வரும் வரும். அது வரைக்கும் மாற்றிக்கிட்டீங்களா? தேர்தல் வரணும். இப்ப ஐயா மோடி பிளான் பண்ண ஒரே நாள் ஒரே தேர்தல். நம்ம தான் ஓட்டு போட்டு ஆட்சி வச்சு 5 வருஷம். இப்ப இந்த ஆட்சிக்கு இப்பயே அது 2 வருஷம் குறையுது. 2 நாள் பேப்பர்ல வந்ததுக்கு பாத்தீங்கன்னா ஒரே நாள் ஒரே தேர்தல். அது கொடுத்து உங்களுக்கு தெரியுது. ஆட்சியே நிறையில்லாமல் இருக்கும்போது கரூர்ல வந்து இப்படி டான்ஸ் ஆடமா? இது நியாயமா? இது நேர்மையா? ஒரு முதலமைச்சரா வரக்கூடியவர் வந்தவர் எப்படி தார்மீகமா பேசணும்? அதிமுக விமர்சனம் பண்ணாலும் சரி, திமுக விமர்சனம் பண்ணாலும் சரி, ஒரு சாத்வீக முறையில் பேசணும். இப்படியா ஓடு 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 என்னது? இதுவரைக்கும் இந்த வரலாற்றில் உண்டா? பெருந்தலைவர் காமராஜர், ஐயா பக்தவச்சல் அவர்கள், பேர் அண்ணா அவர்கள், புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், டாக்டர் கலைஞர் அவர்கள், புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள், எடப்பாடியார் அவர்கள், ஸ்டாலின் அவர்கள், அத்தனை பேரை முதலமைச்சர் பார்த்துக்கோங்க. இப்படி யாரையாவது வசம் பண்ணியிருக்காங்களா? கிண்டல் பண்ணியிருக்காங்களா? தவறு பண்ணியிருக்காங்க. தப்பு தெரிஞ்சா கோர்ட் நடவடிக்கை இருக்கட்டும், உரிய சட்டத்துறை நடவடிக்கை இருக்கட்டும். இவர் ஒரு முதலமைச்சரே பேசினாங்கன்னா இவர் பரிவாக நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கான அர்த்தம். இவருடைய வலியுறுத்தின வழக்கு போடப்பட்டிருக்கிற அர்த்தம். இதெல்லாம் நியாயம் இல்லை. மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, யாருமே ரசிக்கல. தாவேக்காவுடைய தலைவர் விஜயனுடைய பேச்சுக்களை யாரும் ரசிக்கவில்லை, யாரும் ருசிக்கவில்லை. இந்த சம்பவத்துக்கு பின்னாடி அவருக்கு மிகப்பெரிய இமேஜ் கம்மி குறைந்து போச்சு. தமிழ்நாடு நல்லா இருந்தாலும் தமிழகத்தில் அண்ணாதிமுகவுடைய நல்லாட்சி வரும். எடப்பாடியார் தலைமை வாங்கி முதலமைச்சராக பொறுப்பேற்றார். அதற்குரிய தருணம்
அது வரைக்கும் நம்முடைய நிர்வாகிகள், மகளிரின் நிர்வாகிகள் கட்சி பணிகளை செய்யுங்கள், சூரிய பணிகளை செய்யுங்கள், மக்கள் பணியை செய்யுங்கள். உங்களுக்கு பக்கபலமாக நாங்கள் இருப்போம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.